ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சியில நம்ம செப்டம்பர் மாத பலன். இந்த மாதம் உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாதத்துல 2 முக்கியமான நிகழ்வுகள் 2 இல்ல 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, புதன் பெயர்ச்சி. அதுக்கு அடுத்ததா சூரியன் அவர் எப்பயுமே மாதம் மாறும்போது அவரு புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. இந்த செப்டம்பர் மாதம் பாதியில 17ஆம் தேதி அவர் கன்னி ராசிக்கு வந்துருவாரு. மாத துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா, சுபிட்சக்காரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியில நீச பலத்தில இருக்கக்கூடிய சுக்கிரன், அ ஆட்சி பலத்துக்கு வரப்போறார். துலா ராசிக்கு வரப்போறார். ஸோ இதுவே காலபுருஷன் 7ஆம் வீடான துலா ராசியில சுக்கிரன் தன்னோட சொந்த வீட்ல அமரப் போறாரு. இதுவே எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல யோகங்களும், சிறப்பான யோகங்கள குடுக்க போகுது. நான் முன்னாடியே சொன்ன மாரி சூரியன் கன்னி ராசியில புதனோடையும் சேரப் போறார். உச்சம் பெற்ற புதனோட சேரப் போறாரு. புதாதித்ய யோகம் உள்ள ஒரு அற்புதமான காலம். ஏற்கனவே இன்னொரு சுபகிரகமான முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன் அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசியில பலம் பெற்று நிற்கிறாரு. ஸோ ஏனைய கிரகங்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி, உங்களுக்கான துல்லியமான சரியான பலன்கள குடுக்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் மிக பயனுள்ள காணொளியா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். அன்பிற்கினிய கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான யோக பலன்கள குடுக்க போறாங்க? என்னென்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மாத பலன் பார்க்கும்போது, உங்களோட கோச்சார நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது உங்க ராசிக்கு கிரகங்கள் என்னென்ன நிலையில இருக்காங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடம் மீன ராசியிலேயே தொடர்றாரு. ஸோ நல்ல நிலையில தன்னோட சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வக்ர நிலையில இருக்காரு. ஸோ வக்ரத்தில இருக்கிறனால ஒண்ணும் பயம் இல்ல. ஏன்னா குரு பார்வையில தான் இருக்காரு. குரு பார்க்க கோடி நன்மை தான். வக்ரம் பெற்றாலும் சரி, என்ன நிலையில இருந்தாலும் சரி, சனியால தொந்தரவு கிடையாது. சனி கண்டிப்பா கும்ப ராசிக்காரர்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாருன்னு நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். அத மீண்டும் ஒரு முறை பதிவு பண்றேன். ஏன்னா ராசிநாதனே உங்க ராசிக்கு அதிபதியே சனி தான். அவரு நல்ல நிலையில தான் இருக்காரு. சுபத்துவ தன்மையில இருக்காரு. உங்களுக்குள்ளேயே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. நல்ல எண்ணங்களும், நல்ல சிந்தனைகளும், நல்ல நண்பர்களும், உங்கள சுத்தி இருந்த, உங்கள நெருங்கி இருந்த கெட்ட நபர்கள்லாம், கெட்ட சக்திகள்லாம் விலகி, நீங்க ஒரு பாசிட்டிவான பெர்சனா இருந்துட்டு இருக்கீங்க. இயல்பிலேயே அறம் தவறாத வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு, உங்களுக்கு அதுக்கு ஏற்ப உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் குரு பார்வை பெற்று முழு சுபத்துவ தன்மையில இருக்கிறதுனால, நீ சரியான முறையில வாழ்ந்து, நல்ல வாழ்க்கைய வாழ்ந்து, நல்ல வெற்றிகள அடைய போறீங்க. அதுக்கு இந்த மாத கோச்சார நிலையும் காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதத்துல இன்னொரு ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு முழு சுபகிரகமான வியாழன் 6ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச பலத்துல இருந்துட்டு இருக்காரு இல்லையா? அதேபோல உங்க ராசிக்கு இன்னும் பாக்கியத்த தரக்கூடிய இன்னொரு சுபகிரகமான சுக்கிரன், அவர் உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி. பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுறாரு. என்னைக்கு அப்படின்னா, செப்டம்பர் 1ஆம் தேதி. சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலா ராசியில அமர்ந்து ஆட்சி பலம் பெறுறாரு. அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி, பாக்கியாதிபதி பலம் பெறுறது, உங்களுக்கு ஏனற்ற, எண்ணற்ற அதிர்ஷ்டங்களையும், யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடியதுக்கான ஒரு நல்ல அடையாளமா நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம, அந்த துலா ராசியிலே கிட்டத்தட்ட 4 மாதம் அவர் இருக்க போறாரு. 120 நாட்கள் இருக்க போறாரு. ஸோ இந்த 120 நாட்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட குறைவில்லாத நல்ல காலமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம, வியாழனுக்கும் சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பும் ஏற்படுது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கும், 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கும் கேந்திர தொடர்பு. அதாவது குரு இருக்க இடத்துலேருந்து 4ஆம் இடத்துல 4ஆம் கேந்திரத்துல சுக்கிரனும், சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து 10ஆம் கேந்திரத்துல குருவும் இருக்காங்க இல்லையா? இது பொன்னனும், வெள்ளியும் இணைவு பெற்ற யோகம். அப்படின்னும்போது பொன் பொருள் சேர்க்கை, வீடு, மனை, வண்டி, வாகனம், சுப யோகங்கள், சுப காரியங்கள் நடத்தக்கூடிய சூழல், அதாவது திருமணம் போன்ற சுபகாரியங்கள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்கான ஒரு காலமாகவும் இந்த குரு, சுக்கிரன் இணைவு பெற்ற காலம் இருக்குது. ஸோ அதனால நல்ல டைம்ல தான் நீங்க இருக்கீங்க. அது இந்த மாதம் செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து துவங்குது அப்படின்னு சொல்லிக்கிறேன். மேலும் உங்களுடைய ராசிநாதனே மீன ராசிக்கு போயிட்டார். மீன ராசின்றது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். காலபுருஷனுக்கே 12ஆம் இடம். அயல்நாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க ராசிநாதனுக்கு குருவுடைய பார்வை, அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதியான குருவுடைய பார்வையும் 6ஆம் இடத்துலேருந்து கிடைச்சிட்டு இருக்கு. அந்த 6ஆம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடக ராசி. அதுவும் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாலாம் உங்களுக்கு பெரிய வெற்றியும், நல்ல யோகங்களும் கிடைக்க போகுது. தொழில் மாறுதல், இல்ல ஒரே நிறுவனத்துல வேற வேற ப்ராஜெக்ட் மாறுறது, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வேண்டிய சூழல், இது எல்லாமே குருவும், சனியும் சேர்ந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. இதெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததா உங்க ராசியிலேயே ராகு இருக்காரு. அந்த ராகு என்ன பண்றாரு அப்படின்னா,
ஒரு தயக்கத்த குடுத்துட்டே இருக்காரு. நம்மளால முடியாது. உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. நீங்க எல்லா வகையிலும் நீங்க தகுதியான ஆட்கள் தான். ஆனா உங்களுக்கே வந்து ஒரு மனப்பான்மையும், தாழ்வு மனப்பான்மையும் குடுக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு தான். ராகு ராசியிலே இருக்கிறனால, செய்ய வேண்டிய காரியத்த செய்ய வேண்டிய நேரத்தில பண்ணாம, காலம் தாமதப்படுத்தி, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி தள்ளி போடுறதுனாலயும் சில தடைகள உங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. அது மாரி உங்களோட தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய் தான். உங்க ராசிக்கு கும்ப ராசிக்கு, உங்க ராசிக்கு தொழில் சார்ந்த அதிபதி வரக்கூடிய செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி முருகன். முருகன வழிபட்டீங்கன்னா, உங்க தொழில்ல இருக்கக்கூடிய தடைகள், சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து, இன்னும் மேன்மேலும் உயரப் போறீங்க. குறிப்பா என்ன விதமான தடைகள், சங்கடங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் சார்ந்த விஷயங்கள் தான். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த அதிபதியா வரக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, கடன குறிக்கக்கூடிய கிரகமே அவர்தான். கடன், எதிரி, அ அப்புறம் ஆரோக்கிய குறைபாடு இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆனா, அந்த செவ்வாய் எங்க இருக்காரு அப்படின்னா, உங்க ராசிக்கு யோகஸ்தானமான 5ஆம் இடத்துல நல்ல நிலையில இருக்கிறாரு. அவரோட மருத்துவ கிரகமான சுக்கிரனும் சேர்றாரு. ஸோ, அதனால வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து, நல்ல ஆரோக்கியத்திலயும், கடன் பிரச்சனைகள்லயும் நல்ல ஒரு நிலையும் அடைய போறீங்க. கடனால வளர போறீங்கன்னே சொல்லலாம். கடன் கெட்டது தானே நினைக்கக்கூடாது. கடன் நல்லதையும் செய்யும். கடன் வந்து ஒரு ஆயுதத்த போல. ஒரு துப்பாக்கி மாரி, கத்தி மாதிரி. நம்ம எப்படி பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் அது நம்மள வளர்த்து விடும். ஸோ அந்த வகையில தான் வந்து நம்ம பேப்பர் தானேன்னு நம்ம ஏனோ தானோன்னு செலவு பண்ணோம்னா மாட்டிப்போம். கவனமா வாங்குற தொகைய திரும்ப செலுத்துறதுல நம்ம கவனம் வச்சு செலுத்துனீங்க அப்படின்னா, மீண்டும் நமக்கு நல்ல தொகை கடனாவும் கிடைக்கும். அதன் மூலியமா அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயரவும் முடியும். இதுதான் வந்து கடனோட பிரின்சிபல் இதுதான். இத புரிஞ்சு கடன சரியா பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில வெற்றியாளரா வருவீங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். முருகன பிடிச்சுக்கங்க. உங்களுடைய எல்லா வகையான தடைகளையும் தவிடு பொடியாக்கி உங்கள வெற்றியாளரா ஆக்குவாரு. ஸோ, அதுக்கு வந்து இந்த மாதம் கோச்சார நிலைகளும் உங்களுக்கு மிக உறுதுணையா இருக்கு அப்படின்றத சொல்லி சொல்லிக்கிறேன். மேலும் இந்த கோச்சார நிலைகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல யோக பலன குடுக்க தயாரா இருக்கு. அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அதாவது முக்கியமான காரணமா நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதாதித்ய யோகம் ஏற்பட போகுது. அப்புறம் குருவுக்கும் சுக்கிரனுக்குமான கேந்திர தொடர்பு ஏற்பட போகுது. வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வை கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அமைப்பா இந்த மாதத்தில நம்ம பார்த்துருக்கிறோம். ஸோ, இந்த குரு உச்சம், சுக்கிரன் ஆட்சி பலம் பெறாரு. இதுதான் இங்க வந்து ரொம்ப 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 நம்ம ஒரு சிறப்பான இந்த மாதம் துவங்குற முதல் நாள்லயே. ஸோ, அதுதான் வந்து இங்க ஒரு சிறப்பு அம்சம். அதாவது சுக்கிரன் வந்து சுபிட்ச காரகன். மகாலட்சுமியோட அம்சம். அப்படிப்பட்ட ஒரு கிரகம் அதாவது சூனிய பலத்துக்கு போயிருக்கிறது வந்து, திரும்ப முழு பலத்தோட வந்து நிக்கிற மாரி வந்து நிக்கிறாரு. அப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே வந்து 2 குருவும், சுக்கிர குருவும் சரி, அ அசு இவரு நம்ம வியாழ குருவும் சரி 2 பேருமே பலம் பெற்று இருக்கிறதுனால, அ எல்லாரோட மனதிலயும் அமைதியும், சாந்தமும் நிலவும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலியமா பொருளாதார உயர்வும் ஏற்பட போகுது. பொருளாதாரத்தில இவ்வளோ நாள் நம்ம பல சிக்கல்கள, போராட்டங்கள பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். விலைவாசி நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வு. பல பிரச்சனைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கும் மக்களுக்குமான போராட்டம், பிரச்சனைகள் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் தணிவடையறதுக்கான ஒரு அற்புதமான காலமா இந்த செப்டம்பர் மாதம் முதல் நாள் துவக்கம் இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து இந்த அரசுக்கும் மக்களுக்குமான போராட்டம் அப்படின்றது வந்து இந்த மாதம் கொஞ்சம் தொடர தான் செய்யும். சூரியன், சனியோடைய சமசப்தம பார்வை நம்ம நம்ம ராசி பலன்ல பார்க்கும்போது, ராசிகளுக்கான பலன் பார்க்கும்போது நம்ம அத சொல்லியிருந்தோம். சனி, சூரியன் தொடர்பு இருக்கிறதுனால, தந்தை, மகன் பிரச்சனை, தலைமை அதிகாரிக்கும் உங்களுக்குமான பிரச்சனை. நீங்க தான் தலைமை அதிகாரி இருக்குன்னா, உங்களுக்கு கீழ இருக்கவங்களுக்கு பிரச்சனைன்றது வரும்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து அரசாங்கம்ன்னு பார்க்கும்போது, அரசுக்கும் மக்களுக்குமான பிரச்சனை அப்படின்றது இருக்கும். ஆனா, இதுலலாம் 2 பேத்துக்குமே சுமூகமான தீர்வு கிடைக்குன்றது தான் அந்த கோச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி கோச்சார பலன் அப்படின்றது வந்து ராசிய அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. ராசிய தீர்மானிக்கிறது சந்திரன். மனோகாரகன் சந்திரன். அப்ப மனசுல நம்ம எத பதிய வைக்கிறோமோ, அதன் அடிப்படையில தான் வந்து நமக்கான யோக பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நம்ம சொல்லக்கூடிய பலன்கள நீங்க முழுமையா நாங்க இல்லாத எதையும் சொல்லல. கோச்சாரப்படி ராசிக்கு இங்க இந்த கிரகம் இருந்தா இந்த பலன குடுக்கும். இந்த கிரகம் உச்சம் பெற்றால் இந்த பலன் குடுக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இவர் இருந்தா இந்த பலன குடுப்பாங்க. அப்படின்ற ஜோதிட விதிகளின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உங்களுக்கான பலன்கள குடுத்துருக்கோம். இத நீங்க அப்படியே எடுத்துக்கணும். நம்பிக்கையா எடுத்துக்கிட்டு, அத மனசுல பதிய வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்பி, நீங்க வந்து செயல்பட ஆரம்பிங்க. நிச்சயமா உங்களுக்கு முழுமையான வெற்றிய கோச்சார கிரகங்கள் குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம, இது மட்டும் போதுமா? கோச்சார பலன் பார்த்துட்டா மட்டும் போதுமா? அப்படின்னா நிச்சயமா கிடையாது. ஜோதிடம் சாஸ்திரம் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் நமக்கு எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, விதி, மதி, கதி அப்படின்ற அடிப்படையில குடுத்துருக்காங்க. அதாவது விதி அப்படின்றது நம்மளுடைய சுய ஜாதகம், லக்னம். லக்னத்தின் அடிப்படையில லக்னத்துக்கு ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்கிறாங்க, அ ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள்லாம் என்ன நிலையில இருக்கிறாங்க. அ பிளஸ் நமக்கு நடப்பு நேரம், தசாபுத்தி எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பலன். அதுக்கு அடுத்ததா மதி.
சந்திரன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? கோச்சாரம் அடிப்படையா. அதான் வந்து மதியின் அடிப்படையில. அது போக உங்களுடைய ஜாதகத்தில உங்க ராசிக்கு சந்திரன் உங்க ராசின்றது சந்திரன். சந்திரன் எங்க இருக்கிறாரோ, அவர சுத்தி ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு வச்சு சொல்லக்கூடிய பலன். அதுபோக கதி. கதின்றது வந்து சூரியனை அடிப்படையா வச்சு சொல்லக்கூடியது. உங்களுடைய ஜாதகத்தில சூரியன் எங்க இருக்கிறாரு, அவர சுத்தி கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த 3 விஷயத்தையும் எடுத்து தான் உங்களுக்கான துல்லியமான சரியான பலன குடுக்க முடியும். இப்ப நம்ம இந்த காணொளியில பார்த்திருக்கிறது ராசி அடிப்படையிலான பலன். அதுபடி பார்த்தாச்சு. எல்லா ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முழுமையான டீட்டெயில் தெரிஞ்சுக்க விரும்புறவங்க, அடுத்து ஃபர்தரா முக்கியமான ஸ்டெப் எடுக்கணும். நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் நல்லபடியா நடக்குமா? நடக்காதா? இது செய்யலாமா? கூடாதா? இதெல்லாம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.